ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிருக்கோம்னா 10th CBSE மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.2ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம செகண்ட் சம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து தேர்ட் சம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார்ம் த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைண்ட் தேயர் சொல்யூஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? the difference between two numbers is 26 and one number is 3 times the other, find them னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? ரெண்டு நம்பரையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து x ன்னு வச்சுக்கிறோம், செகண்ட் நம்பர் வந்து y ன்னு வச்சுக்கிறோம். x and y வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? difference between two number is 26. டிஃபரன்ஸ்னா என்ன? அதுக்குள்ள டிஃபரன்ஸ். சோ மைனஸ் x minus y is equal to 26. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? one number is 3 times the other. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட 3 times அதிகமா இருக்குன்னு கொடுத்து ஈக்குவல். one number is 3 times other. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட 3 times அதிகமா இருக்குங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப x வந்து ஒரு நம்பரா வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு நம்பர் வந்து y, ரெண்டாவது நம்பர் வந்து y, அதோட 3 times கூட இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. சோ x equal to 3y. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்ப இத கொடுத்திருக்கிறதுல இருந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிட்டாலே நீங்க சம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்? x equal to 3y ங்கறத வந்து இந்த ஈக்குவேஷனை கொண்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ x minus y is equal to 26 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். x equal to 3y ங்கறத இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x எடுத்துட்டு நம்ம என்ன போட போறோம்? 3y minus y is equal to 26. அப்ப 3y minus y னா 2y is equal to 26. அப்ப y is equal to 26. இந்த இங்க இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். சோ y is equal to 26 divided by 2. y is equal to 13. அவ்வளவுதான். ஓகேவா? y 13 கண்டுபிடிச்சாச்சு. 13 கண்டுபிடிச்சா இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாமா? சோ இதுல செகண்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் y வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன். x equal to 3y ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal to 3, y க்கு பதிலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 13. x equal to 3 into 13 னா 39. அப்ப x வந்து 39. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? x equal to 39. therefore first number x equal to 39. செகண்ட் நம்பர் என்னது? y is equal to 13. செகண்ட் நம்பர் y is equal to 13. இவ்வளவுதான் ஆன்சர். இங்க கொடுத்திருக்கிறத ரீட் பண்ணி நம்மளால ஈக்குவேஷன் எழுத முடிஞ்சிச்சுன்னா அந்த சம் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா? செகண்ட் சம் பாப்போமா? செகண்ட் சம் பாருங்க. the larger of the two supplementary angles exceeds the smaller by 18 degree, find them னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒன்னு லார்ஜர், ஒன்னு ஸ்மாலர், ரெண்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரெண்ட ஃபைண்ட் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதுங்க சொல்யூஷன். the larger angle, லார்ஜர் ஆங்கிள் வந்து x ன்னு வச்சுக்கோங்க. the smaller angle வந்து y ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? larger of two supplementary angle exceed the smaller by 18 degree. சோ அதுல இருந்து இத மைனஸ் பண்ணா 18 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? x மைனஸ் லார்ஜர்ல இருந்து ஸ்மாலரை மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 18. சோ அத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. அப்புறம் மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து டூ சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா 180 டிகிரிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து என்ன தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா இரண்டு துணை கோணங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? அது பெருசு லார்ஜர், ஸ்மால்ங்கிறது சின்னது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அத டூ சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா இரண்டு துணை கோணங்களோட அளவு வந்து 180 டிகிரிங்கிறது நம்மளுக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதை வச்சுட்டு தான் நம்ம செய்ய முடியும். அது என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் பிளஸ், அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம என்ன எழுதிடலாம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிடலாமா? ரெண்டு இது சேர்ந்தது, ரெண்டு ஆங்கிள்ஸ் சேர்ந்தது 180 டிகிரி. சோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாமா? இப்ப ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் படி சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப எப்படி சால்வ் பண்ணா x minus y is equal to 18. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதை நம்ம எப்படி எழுத போறோம்னா x equal to இந்த மைனஸ் y அங்கிட்டு கொண்டு போயிருவோம். 18 அப்படியே இருக்கும், மைனஸ் y அங்கிட்டு போனா பிளஸ் y. சோ இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஒன்ல இருந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்ங்கிற வேல்யூவை கொண்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். substitute third equation in second equation. Second equation வந்து x plus y is equal to 180. இது நம்மளா தான் நம்ம எழுதணும். ஓகேவா? x plus y is equal to 180 டிகிரி. x க்கு பதிலா 18 plus y போட போறோம். சோ என்ன எழுதலாம்? 18 plus y, அப்புறம் என்னது? plus y is equal to 180. சோ 18 அப்படியே இருக்கும். y plus y is equal to 2y is equal to 180. ஓகேவா? அப்ப 2y அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 180 அப்படியே இருக்கு. இந்த 18 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் 18 ஆகும். So 180 minus 18 162 ன்னு வரும். 2y is equal to 2y is
equal to 162 வரும். அப்ப இங்கிட்டு இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும். So y is equal to 162 divided by 2 வரும். ஆன்சர் என்னது y is equal to 81 வந்துரும். இப்போ y is equal to 81ங்கிற வேல்யூவை கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x equal to இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal to 18 plus y, அப்ப x equal to 18 plus 81. So x equal to 99. ஓகேவா? உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு? x equal to 99. அவ்வளவுதான். ஓகேவா? எதுல y is equal to 81ங்கிற வேல்யூவை கொண்டு எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்? இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். y is equal to 81. அப்ப என்ன எழுதிடலாம்? லார்ஜர் ஆங்கிள் வந்து 80, லார்ஜர் ஆங்கிள் வந்து 99, ஸ்மாலர் ஆங்கிள் வந்து 81. சோ ஆன்சர் என்ன எழுதிடலாம்? the larger angle x 99 டிகிரி எழுதணும். the smaller angle y 81 டிகிரி. அவ்வளவுதான். இதோட கன்க்ளூஷன். இதான் ஆன்சர். ஜஸ்ட் சும்மா நார்மல் மெத்தட்னு கேட்டாங்கன்னா நீங்க சும்மா இப்படி கேன்சல் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை போட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி 2x equal to 198, x equal to 198 divided by 2, x equal to 9 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க அதுல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாலே இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் நீங்க செய்யணும். ஓகேவா? புரிஞ்சிச்சு? ஆன்சர் வந்து சேமா தான் வரும். பட் அவங்க கொடுத்திருக்க மெத்தட் ஏதோ அதுபடி தான் ஃபாலோ பண்ணி பண்ணணும். ஓகேவா? இதான் செகண்ட் சம். தேர்ட் சம் பாப்போமா? The coach of a cricket team buys 7 bats and 6 balls for 3,800. Later he buys 3 bats and 5 balls for 1750. Find the cost of each bat and each ball. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் ஒரு பேட்டோட காஸ்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் ஒன் பாலோட காஸ்ட் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பேட்டுங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்ப 7x பிளஸ் 8 பால்ங்கிறது y, 6y equal to 3,800. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 3 பேட்ஸ்னா 3x பிளஸ் 5y equal to 1750. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப சால்வ் பண்ணுங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் படி. இப்ப நான் அந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு 3x plus 5y equal to 1750. சோ நான் x மட்டும் வச்சுக்கிட்டேன். இந்த 1750 இங்க இருக்கு. இந்த பிளஸ் 5yங்கிறது அங்கிட்டு போகும்போது மைனஸ் 5y ஆயிரும். இன்ட்ல இருக்கிற 3y அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும். டிவைடட் பை 3. சோ x equal to 17. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட நீங்க எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இதுல இருந்து எப்படி மாத்துவோம்? 3x equal to 1750 minus 5y வரும். அதுக்கடுத்து வந்து x equal to அதுக்கடுத்த ஸ்டெப் இது வந்துரும். x equal to 1750 minus 5y divided by 3 வந்துரும். ஓகேவா? இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப தேர்ட் ஈக்குவேஷனை கொண்டு அந்த ஃபர்ஸ்ட்ல கொண்டு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் தேர்ட் ஈக்குவேஷன் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 7x plus 6y equal to 3,800. சோ இந்த வேல்யூவை கொண்டு xக்கு பதிலா போட போறேன். 7 இப்ப என்னதான் 1750 minus 5y divided by 3. அந்த 6y அப்படியே வரும். 3,800. சோ இப்ப என்ன பண்ண போறோம்? உள்ள இன்ட் பண்ணுங்க. ஹோலா நான் 3 எடுத்துக்கிட்டேன். சோ உள்ள இன்ட் பண்ணா 7 into 1750 12250 வரும். இப்ப இது ரெண்டே இன்ட் பண்ணோம்னா 7 into 5 னா 35 minus 35y plus இங்க வந்து 1 இருக்கு. சோ 1 3ல எத்தனை டைம் இருக்கு? 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப 3ஆல மேல இன்ட் பண்ணும். 3 6 are 18y. 18yக்கு அப்புறம் அந்த 3,800 அப்படியே வந்துரும். அப்புறம் என்ன பண்ண போறோம்? இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். நான் இப்படியே எழுதிக்கிட்டேன். 35y plus 18y னா என்னது? 17y. ஓகேவா? 12250 அப்படியே எழுதிக்கிட்டேன். மைனஸ் 35y பிளஸ் 18y னா மைனஸ் 17y சீக்வல் டு இந்த 3800 அப்படியே இருக்கு. இங்க டிவைட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? இன்ட் ஆகும். இன்ட்டு 3 வரும். சோ என்ன வரும்? 12250 மைனஸ் 17y சீக்வல் டு இது ரெண்டையும் இன்ட் பண்ணோம்னா 11400 வரும். அடுத்து மைனஸ் 17y அப்படியே வச்சுக்கிட்டேன். ஈக்குவல் டு 1140 அப்படியே வச்சிருக்கேன். இங்க இருக்கிற பிளஸ் டேம் அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் டேம் ஆகும். மைனஸ் 12250 வரும். அப்ப மைனஸ் 17y சீக்வல் டு இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா மைனஸ் 850 வரும். சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்போ y equal to 850. இந்த 17 இன்ட்ல இருக்கிற 17 அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆகும். 815 டிவைடட் பை 17 வரும். அப்போ y equal to 15 வரும். ஓகேவா? இப்போ இந்த y equal to 15ங்கிற வேல்யூவை கொண்டு போய் 3ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். yக்கு பதிலா 50 போட்டோம்னா நம்மளுக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிடும். சோ y equal to 50 to substitute in equation 2. equation 2லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்லனா இந்த இதுலயுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? நீங்க எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்ப நான் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். சோ 3x plus 5y 1750 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். 3x plus இந்த 5 அப்படியே போட்டுக்கிட்டேன். yக்கு பதிலா 15 1750. சோ 3x plus
15 into 5 னா 250 is equal to 1750. 3x equal to 1750 அப்படியே போட்டுக்கிட்டேன். plus 250 அங்கிட்டு போகும்போது minus 250 ஆயிடுச்சு. so 3x equal to 1500 கிடைக்கும். 1750 இருந்து 250 மைனஸ் பண்ணா 1500 கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் x equal to 150 அப்படியே இருக்கு. இங்கிட்டு இன்ட்ல இருக்கு 3. so அங்கிட்டு கொண்டு போகும்போது டிவைட் ஆகும். so x equal to 1500 divided by 3 னா x equal to 500. ஓகேவா? காஸ்ட் ஆஃப் 1 bat x ஓட வேல்யூ என்னது 500. ஓகே 1 bat x equal to 500. காஸ்ட் ஆஃப் 1 ball y is equal to நம்மளுக்கு கண்டுபிடிச்சது 50. so ஃபைனலா என்ன எழுதலாம்? இதுதான் ஆன்சர். ஓகேவா? y is equal to x equal to 500, y is equal to 50. இதான் ஆன்சர். புரிஞ்சதா? அவ்வளவுதான். இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். ஓகேவா? இந்த வேல்யூ கொண்டு எங்கனாலும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தப்போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தா இதுல சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சக்கூட ஆன்சர். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போடுங்க, ஒய்க்கு பதிலாக ஒய்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சரை போட்டு இன்ட்டு பண்ணுங்க. அந்த ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ள ஆன்சரும் இங்கிட்டு உள்ள ஆன்சரும் சேமா இருந்தா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இருந்தா நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? இதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இந்த மெத்தட் படி தான் நம்ம பண்ணணும். அவங்க கேட்டிருக்கனால மென்ஷன் பண்ணிருக்காங்க. மென்ஷன் பண்ணலன்னா சும்மா ஷார்ட்டா ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம்மோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.